தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கின்றோம். அவரை வரவேற்று நாங்கள் பாடப்போகின்றோம். எனவே நாங்கள் யாவரும் ஒரு உற்சாகமான கரகோஷத்தை கொடுத்து அவரின் ஆராதனையை நாங்கள் ஆரம்பிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டுமாக ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு கவர. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத வார்த்தைகள் எங்கள் துணையாய் நிற்பதால் எனக்கு கவர. ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன் என்பவரை இரு கரங்களை உயர்த்தி ஆராதனை என்பதாக சொல்லுவோம் முழுவதுமாக. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாட்ட நேசருண்டே, ஆயிரமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, ஆயிரமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர்
நன்றி ஆண்டவரே, ஆராதனை இயேசுவுக்கே. நன்றி தகப்பனே, ஆராதனை நாயகனே, அபிஷேகநாதனே, நன்றி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. சுவாமி, எல்லா தடைகளையும் நீக்குபவர் நீங்கள், எல்லா கட்டுகளையும் அகற்றுவர் நீங்கள் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும் தேவன் நீங்கள் ஒருவரே அப்பா. என்ன தடைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நஷ்டங்கள் வந்தாலும் தேவரே நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் வேளையில ஆண்டவரே சுவாமி எல்லாம் எங்களுக்கு செம்மையாக ஆண்டவரே. ஹல்லேலூயா சுவாமி, ஹல்லேலூயா தகப்பனே. இந்த காலை பொழுதிலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாக நுழையப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இனி எங்களை எந்த தீங்கும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை உற்சாகத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு உணர்ந்தவர்களாக பாடுவோமாக. நாங்களை தட்டி பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அடையாது, எங்கள் தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அடையாது, எங்கள் தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை நீக்கி விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை நீக்கி விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அடையாது, எங்கள் தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அடையாது, எங்கள் தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உறவினை எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உறவினை எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அடையாது, எங்கள் தீங்கும் தீண்டாது.
இனிமேலும் காக்க வல்லவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. எங்கள் உயிரிலும் மேலான தேவன் நீங்கள் அப்பா. எங்கள் உயிரோடு கலந்து ஆண்டவரே சுவாமி நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கின்றோம் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன்.
இடைவாடும் நாயகனே, எங்கள் வாழ்க்கையில இடைப்படும் தெய்வமே, ஆண்டவரே சுவாமி, இந்த காலை பொழுதிலும் கர்த்தாவே உங்களை தொழுது கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ராஜா, நீங்கள் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் கூட தகப்பனே ராஜா, ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஆண்டவரே சுவாமி உங்கள் பாதத்தையாக எங்கள் ஒவ்வொரு கரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் பெருக வேண்டுமா, நாங்கள் சிறுக வேண்டுமா ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் எந்த நேரமும் எங்களோடு கூட இருக்கிறவர் சுவாமி. நீங்கள் இமைப்பொழுதும் கண்ணுறங்காமல் கண்ணின் மணிகளைப் போல எங்களை பாதுகாப்பவர் சுவாமி. நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக தருகிற இந்த வேளையில் தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் பேசப்படட்டும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தனாகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவர் வரும் வரை நாங்கள் ஆண்டவருடைய அந்த மரணத்தை அறிவிக்கிறவராக, மரணத்தை தெரிவிக்கிறவராக அவருடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வழியில் நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தாவே, நீர் வரும் அளவு உமக்கு ஒரு சாட்சிக்காரனாக, நீ எனக்காக மறித்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த அப்பத்தை இந்த பானத்தையும் ஆண்டவருடைய கரங்களுக்கு ஒப்புவித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீர் எனக்காக செய்த, நீர் எனக்காக பட்ட பாடுகள், உம்முடைய சரீரத்தை, உம்முடைய இரத்தத்தை எனக்காக கொடுத்து சுவாமி, நீர் உம்முடைய பொருத்தனை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தை திறந்து மரணத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பை தந்த அந்த சுவாமி, அந்த நல்ல செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறது, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறது, பாடுகிறது சுவாமி, உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறது. நீர் செய்த அந்த மாம்பெரும் அந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சுவாமி எனக்காக அந்த நிறைவான சுவாமி உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இந்த பூமிக்கு வந்து சுவாமி, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. உம்முடைய இரத்தம் சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வழியில் சுவாமி, அதை நினைவு கூறும்படி நீர் வரும் அளவு உமக்காக ஒரு சாட்சி உள்ளவனாக மாறத்தக்கதாக சுவாமி, இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் உடைய அன்பின் கரங்களுக்கு நாம் அர்ப்பணிக்கிறேன். நீர் தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. நாங்கள் ஜெபத்தோடு இந்த வழியில் இருப்போம். கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்துகிறவராக.
எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. வாழ்வு தந்தவர் நீதானையா. என்னை வாழ வைப்பதும் நீதானையா. வாழ்வு தந்தவர் நீதானையா. என்னை வாழ வைப்பதும் நீதானையா. என்னை வாழ வைப்பதும் நீதானையா. என்னை வாழ வைப்பதும் நீதானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மையன்றி எனக்கோர் வாழ்வு இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மையன்றி எனக்கோர் வாழ்வு இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கரம் பிடித்தவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கரம் பிடித்தவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மையன்றி எனக்கோர் வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மையன்றி எனக்கோர் வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உண்மையுள்ளவர் நீதானையா. என்னை உருவாக்கியவர் நீதானையா. உண்மையுள்ளவர் நீதானையா. என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மையன்றி எனக்கோர் வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மையன்றி எனக்கோர் வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும்
இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். தேவனுக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எங்களை அற்புதமான விதத்தில் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். புதிய வெளிப்படுத்தலையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆண்டவர் எங்களுக்கு ஆஸ்வதிக்கிறார் இருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லாருமாக எழுப்பி நின்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடர்ந்து 9ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகியும் தான் கண்டு பிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குக்குள்ளே ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்குள் சமீபத்த போது சடுதியிலே வானம் திறந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது
கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாயும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை உங்களுடைய அன்பின் கனவுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தை கூடாங்க எங்களோடு இருந்து பேசுங்க. உங்களுடைய சத்தம் அல்லது நீங்கள் எங்களை வழி நடத்துகிற நீங்கள் வழிகாட்டுற விதத்தை நாங்கள் சரியாக பெற்றுக்கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தை கூடாங்க எங்களோட பேசுங்க. யாராகிலும் இந்த வேளையில் மிக கவலையோடு வேதனையோடு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நிலைமையில் சுவாமி வாழ்க்கையில் ஒரு துன்பத்தோடு அல்லது விழுந்து போன நிலைமையில் எந்த ஒரு பலமில்லாமல் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் சுவாமி ஒரு ஒளியாக அவனோடு இருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நானும் கூட என்னை தாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை கூட எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த வாசித்த பகுதியிலே நாங்கள் பார்க்குறோம், சவுல் அவன் பெரிய ஒரு ஆண்டவருக்கு முன்பதாக திருப்பணி ஊழியத்திலே மிகவும் சிறந்த திருப்பணியாளராக ஊழியம் செய்து கொண்டு வந்து ஒரு மிஷனரி ஊழியருக்காக அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறார். அதுக்கு முன்பதாக அவருடைய ரட்சிப்புக்கு முன்பதாக நடந்த இந்த சம்பவம், இந்த நேரத்தில் தான் அவர் ரட்சிப்பு அடைகிறார், ஆண்டவரை அறிந்தவராக இருக்கிறார். அப்புறம் அவர் சவுல் பவுலாக மாறி ஆண்டவருக்கு முன்பதாக அநேக காரியங்கள் செய்தார். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு ஒளியாக தரிசனமாகி ஆண்டவர் பேசுகிற சம்பவத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வாசித்தோம். இங்கே பாருங்கள், முதல் வசனத்தில் பாருங்கள், அவரை குறித்து ஒரு விளக்கணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அதாவது அவர் இந்த ஆண்டவர் யெகோவா தேவனை ஒரே தெய்வத்தை வணங்கி கொண்டு ஒரு பரிசீலனாக அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார், அவருடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார். நியாயப்பிரமாணத்தை சரியாக கடன் பிடித்தவர்களாக அவர் காணப்பட்டார். ஆனால் இந்த இடத்துல அவர் யோசித்தார், இந்த சீசர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றி ஏதாவது ஒரு தப்பான விதத்தில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய மனசில் ஒரு குழப்பம், ஒரு போராட்டம் உண்டாகி, ஆகவே இவர்களை நான் முறியடித்து இந்த மார்க்கத்தை அழித்து போடணும் என்று சொல்லி அவர் சிந்தித்து அவர் இந்த சீசர்களை பயமுறுத்தி அவர்களை சிறைச்சாலையில் போடுறதுக்கும் கொண்டு போடுறதுக்கும் கூட அவர் காரியங்கள் எடுத்துக்கொண்டு, அதுக்கு தேவையான இருக்கிற அந்த கடிதங்கள் எடுத்துக்கொண்டு, நிருபங்கள் எடுத்துக்கொண்டு, அனுமதிகளை பெற்றுக்கொண்டு அவர் காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஸ்தேவான் அவர் ஒரு பெரிய ஒரு சீசனாக இருந்தால், ஆண்டுக்கு முழுவதாக ஒரு சபையில் ஒரு வரவேற்பாளராக இருந்தார், உபசாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரை கூட இவர் கொலை பண்ணுறதுக்கு தயங்காமல் முன்வந்து அனுமதியை பெற்று கொலை பண்ணது, கல்லெறிந்து அவரை கொலை பண்ணினாங்க. அப்போ அவரை கூட கொலை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்த நபராகத்தான் சவுலே காணப்படுகிறது. அப்போ இவர் இந்த இடத்துல தமஸ்கு என்கிறதான அந்த பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிறதான சீசர்களையும் அவர் சிறைச்சாலையில் கொண்டு போகணும் என்கிற அந்த வெறியில், சரி, அந்த ஆவலோடு இவர் போய் கொண்டிருக்கிறார். போகும்போது ஆண்டவர் அவருக்கு முன்பதாக தரிசனமாகி ஒரு ஒளி அவருக்கு முன்பதாக பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே ஒளி அவருக்கு முகத்துக்காக படும்போது அவர் தரையில் விழுந்து அவரோட பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அந்த சத்தமானது நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறோம், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்கிறதான சத்தத்தை அவர் கேட்டார். அந்த நேரத்தில் சவுல் பயந்து தரையில் கீழே விழுந்து, ஆண்டவரே நீ யார் என்று அவர் கேட்டார். அப்புறம் பார்க்கலாம், அதற்கு 5ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல இயேசு அவருக்கு தரிசனமாகி, நீ துன்பப்படுத்தி கொண்டு போகிறதான இயேசு, நீ உபத்திரப்படுத்துகிறதான சீசர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் வழிநடத்துகிறவர் நான், நீ துன்பப்படுத்துகிற பிதா நான் என்று சொல்லி இயேசு அவருக்கு சொல்கிறார். அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் இவர் கேட்குறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இயேசு அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுவார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் இயேசு அந்த இடத்துல அந்த சத்தம், அதாவது இயேசு சொல்லுகிறார், நீ தமஸ்குக்கு போ, அங்கே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்னதுன்னு சொல்லி நான் அங்கே சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் அதில்
அதிசயமான காரியம் என்னென்னு சொன்னால், அவர் தரையில் விழுந்து எழும்பின பிறகு அவருடைய கண்கள் குருடாகிட்டு, அதாவது அவருக்கு பார்வையற்றவனாக நல்லா தான் வந்தார், இப்பொழுது அவருக்கு பார்வை தெரியாமல் இருக்கிறார். அப்புறம் பார்வை தெரியாமல் தமஸ்குக்கு அவரை வந்தவர்கள் அவரை கூப்பிட்டு கொண்டு போய் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த இடத்துல அவர் 3 நாள் பார்வை இல்லாதவனாயும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். எவ்வளோ நாள் இருக்கிறார்? 3 நாள் அவர் இருக்கிறார். சரியா? ஒன்றுமே ஃபாஸ்டிங் பிரயாஸ் இப்போ நடக்குது. ஒரு தொடர்ந்து அவர் தண்ணி கூட எடுக்காமல் பார்வை இல்லாமல் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார் ஒரு அறையில். பாருங்க, ஒரு தீவிரமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு வெறித்தனமாக வந்த அந்த வைராக்கியத்தோடு வந்த பவுல் இப்பொழுது சீசர்களை பிடித்து கொண்டு சிறைச்சாலையில் போடும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு வந்த பவுல் இப்போ அவர் ஒரு சிறைச்சாலையில் மாதிரி இறுகி எதுவுமே காண முடியாத அளவில், ஒன்றுமே தெரியாத அளவில் ஒரு இடத்துல அமர்ந்திருந்து அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது அதுக்கு 3 நாள் ஆகிட்டு. இந்த பின்னணியோடு நான் இன்றைக்கு உங்களோட பிரசங்கிக்கிறது 10ஆம் வசனத்திலிருந்து 17, 18, 19ஆம் வசனம் வரை தான் எங்களுடைய உண்மையிலே நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறதான காரியம் இருக்குது. அந்த இடத்துல நான் பாருங்க 10ஆம் வசனத்தில் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான வசனம். அதாவது கர்த்தர் எங்களை வழி நடத்துகிற அந்த சத்தத்துக்கு நாங்கள் சரியாக கீழ்ப்படிந்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக எங்கள் அனைவரையும் அற்புதமான விதத்திலே பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வசனத்தை பார்ப்போம். அப்போ பாருங்கள் 10ஆம் வசனம், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு யார் இருந்தார்? ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இப்போ பாருங்க, தமஸ்குவில் ஒரு சீசன், ஆண்டவரை அறிந்த ஒரு சீசன் இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். இப்போ பவுலுக்கு ஏற்கனவே தரிசனமாகினார், ஒரு ஒளி கூடாக தரிசனமாகினார். இப்போ அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அவர் ஒரு தரிசனத்தை கண்டு, அதாவது ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை தெரிந்து ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்ற ஒரு சீசன் அனனியா. அவனுக்கு தரிசனமாகி அவன் அந்த தரிசனத்திலே ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனத்தில், ஆண்டவரே இதோ அடியேன் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது பவுலுக்கு பேசும் பொழுது பவுல் கேட்கிறாரு, நீங்கள் யார் என்று கேட்குறாரு இல்லையா? அதாவது அந்த நேரத்தில் அவருக்கு இன்னும் சரியாக ஆண்டவருடைய தரிசனம் எப்படிப்பட்டதுன்னு சவுலுக்கு இன்னும் சரியாக தெரியாது. ஆனால் இந்த சீசன் உங்களையும் என்னையும் போல ஆண்டவரை அறிந்து, அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தை நீங்கள் சரியாக விமர்சனம் செய்தால் என்றால் ஆண்டவரே என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை யெகோவா தேவன் என்று ஒரு அர்த்தம். குறிய சொல்லி கிரீக்க மொழியில் நாங்கள் பார்க்குறோம். குறிய சொல்கிறது ஆண்டவரே, படைப்பில் இருந்த தெய்வமே என்கிறதான் அந்த அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவரை தெரிந்து ஆண்டவரை அறிந்தவனாக ஆண்டவரோட பழகினவனாக இருக்கிற அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகினார். அந்த தரிசனத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கிறது, ஆண்டவரோட உறவாடுற தன்மை இருக்குது, ஆண்டவரோட பழகின தன்மை இருக்குது. ஆனால் தமஸ்குவில் தான் அவர் இருக்கிறார். அப்பொழுது 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் சொல்றார்? அனனியாவே நீ எழுந்து நேர் தெருவுங்கிறதான அந்த பட்டணத்துக்கு போய் அங்கே யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற சவுலை தேடு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். 12ஆம் வசனத்தில் பாருங்க, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். யார் அந்த தரிசனத்தை காண்கிறார்? இப்போ சவுல் ஒரு இடத்துல அங்கே தமஸ்குவில் இருக்கிறாரு. சவுலுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது.
அவருக்கு யார் எங்கே போகிறது என்னமும் தெரிய மாட்டேங்குது. அவர் 3 நாள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அனனியாவுக்கு ஆண்டவர் தமஸ்கு என்கிறதான அந்த பட்டணத்தை அனனியாவுக்கு பேசுகிறாரு, நீ போய் சவுலுக்கு அங்கே போய் ஜெபம் பண்ணு, அவனோட பேசுன்னு சொல்லுகிறார். அப்போ அவன், அதாவது சவுல், ஒரு தலசனத்தை காண்கிறார். அனனியா என்கிறதான ஒரு சீசன் அவர்கிட்ட வந்து கை வைத்து ஜெபம் பண்ணி அவளுக்கு பார்வை கொடுக்கத்தக்கதாக, அந்த சுகத்தை கொடுக்கத்தக்கதாக அவர் அவளோடு அந்த தலசனத்தோடு காண்டு கொண்டு இருக்கிறார். 13ஆம் வசனம், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கண்டு கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியங்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். இப்போ ஆண்டவர் அனனியாவுக்கு பேசுகிறார். அனனியா யாரு? ஒரு வார்த்தை சொல்லுங்க. அனனியா யாரு? சீசன். சீசன் என்று சொல்லும் பொழுது உங்களை என்னை போல ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவரோட ஊழியம் செய்கிற, ஆண்டவருடைய தலசத்தை காண்கிற, ஹோம் செல் லீட் பண்ணுற, அல்லது எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச் பண்ணுற, அதாவது ஆண்டவரை வழிநடத்துகிற, சுவிசேஷம் சொல்லுகிற, போய் வெளியே இறங்கி ஆண்டவருடைய நாமத்தை பகிர்ந்து கொள்கிற, எங்களுடைய ஆலயங்களில் போல, இந்த வரவேற்பாளர்கள் இன்றைக்கி ஊழியம் செய்தது போல, பாடல்கள் குழுவில் இருந்த பாடல்கள் பாடினது போல பலவிதமான ஊழியம் செய்கிற நாங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஒரு சீசனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சீசன் பாருங்கள், ஆண்டவர் அறிந்தவன், பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவருக்கு எங்கேயுமே எதுவுமே தவறாது. தவறுமா? தவறாது. நாங்கள் பாடணுமே, அவருக்கு எந்த ஒரு விதத்திலும் உதவி தேவையில்லை. ஏன்? அவரே பெரியவராக இருக்கிறார், உலகத்தை படைத்தவராக இருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு சரியாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே அவருடைய நியாய தீர்ப்பில் இல்லை. அப்புறம் இந்த ஆண்டவர் இப்பொழுது அனனியாவோடு பேசும்போது அனனியாவுக்கு சொன்ன விஷயம் என்னது? நீ போய் நேர் தெருவுக்கு போய் சவுல் என்பவனை விசாரித்து அவனுக்காக ஜெபம் பண்ணு, யூதாவுடைய வீட்டில் போய் சொல்கிறான். அதற்கு இந்த அனனியா, அல்லது உங்களை என்னை போல, என்னை எடுத்துக்கொள்ளுங்களேன், என்னை போல ஒரு பாஸ்டர் அனனியா, அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன சொல்லுவார் பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த என்ன சொல்றார்? இந்த மனுஷன் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறது. உங்களை தொழுது கொள்கிறவர்கள், உண்மை பின்பற்றுகிறவர்கள் யாராகிலும் பிடித்து சிறைச்சாலையில் போடுறதுக்கும் அவர்களை கட்டி கொலை செய்வதற்காகவும் நிருபங்களும் கடினங்களும் அதிகாரத்தையும் பெற்று அந்த அதிகாரத்தோடு வந்திருக்கிறானே. அவர் சொல்லுகிறார், இவனை குறித்து அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே சொன்ன அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகரால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சவுலை குறித்து, இவன் ஒரு மனுஷனா? அவன் ஒரு மிருக மாதிரி வந்திருக்கிறான். எதுக்காக வந்திருக்கிறான்? ஏற்கனவே ஸ்தேப்பான கொலை பண்ண உங்களுக்கு தெரியாதா? இவர் யாருக்கு சொல்லுகிறார்? யாருக்கு சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் பெரியவர், அதிசயமுள்ள, பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய நியாய விசாரணை எந்த நேரமும் சரியாக இருக்குது. ஆனால் இந்த பாருங்க, அனனியாவுக்கு ஆணுடைய இந்த சரியான சத்தம் தரிசனம் பெற்றிருந்து ஆண்டவர் தான் தன்னோட பேசுகிறார் என்று உணர்ந்திருந்தாலும், யெகோவா தேவன் தன்னோட பேசுகிறார் என்று உணர்ந்திருந்தாலும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு, அல்லது ஆண்டவருக்கு எதிர்முறையாக இருக்கத்தக்கதாக அவருடைய மனசில் தோன்றின காரியம் என்ன? அவருடைய சிந்தனை ஏன் அப்படி போனது? இந்த சீசன்
ஆண்டவர் அறிந்தவனாக இருந்து, ஆண்டவருக்குள்ளாக படித்தவனாக இருந்து, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறமே, ஆண்டவர் சொன்ன விஷயத்தை மறுதளிக்கத்தக்கதாக தன்னுடைய உள்ளத்தில் போன விஷயங்கள் என்ன? இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தனக்கு சொல்லுகிறதான விஷயத்தை, தன்னுடைய உள்ளத்தில் பேசுகிறதான காரியத்தை மறுதளிக்கிறதுக்கு ஒரு காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை விட இவருக்கு பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த மனுஷன் வந்து எருசலேமுள்ள மூடிய பரிசுத்தவான்களை எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேக நாள் கேள்விப்பட்டேன். இந்த சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை அதிகமாக அனனோனியாவுடைய மனதில் பதியப்பட்டிருந்தது. யாருடைய வார்த்தை பதியப்பட்டிருக்கிறது? சுற்றி இருக்கிறவர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சவுல் சரியில்லை, சவுல் சரியில்லை, சவுல் சரியில்லை, அவனுக்கு சரி வராது, அவன் எங்களுக்கு விரோதி, ஆண்டவருக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறவன். அநேகரை பிடிச்சிட்டாங்க, எருசலேமில் அநேகரை பிடிச்சிட்டாங்களாம். அவன் இப்பொழுது இவன் தீவிரமாக தமஸ்குக்கு வந்திருக்கிறானா. அநேகர் சொன்ன விஷயம் அனனியாவுக்கு உள்ளத்தில் இருக்குது. ஒரு விசை ஒரு நேரத்தில் இந்த சீசனாக இருந்தாலும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்தாலும், ஆண்டரோட ஒரு தீவிரமாக காரியங்கள் செய்ய சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக இந்த தமஸ்குக்கு வந்த அனனியாவும் கூட இந்த இடத்துல மனம் உடைந்து போனவனாக இருக்கிறார். ஒரு விஷயத்தில் தன்னுடைய ஊழிய பக்கத்தில் தனக்கு கொஞ்சம் வெளியே இறங்க முடியாத நிலைமையில் அவர் இருக்கலாம். ஒரு பக்கத்தில் ஒரு பயம் அவரை ஆட்டி படைக்கிறதாக இருக்கலாம். ஆண்டுடைய சீசனாக இருந்தும் இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அறிந்திருந்து, ஆண்டவரை தெரிந்திருந்து, இன்றைய தினத்தில் மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறதான விஷயங்கள் அதிகமாக எங்களுடைய உள்ளத்தில் நிறைய பதிஞ்சிருந்தால் என்றால், ஆண்டவருடைய சத்தமானது, அந்த தெளிவான சத்தமானது, அந்த தெளிவான வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள முடியாது, சரியாக பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? மனசோர்வு. சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுடைய மனசை சுற்றி இருக்கிற காரணங்கள் சொல்கிறபடியால் அந்த விஷயங்கள் எங்களுடைய மனதில் பதிய 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 ஆண்டவரோடு இருக்கிறதான நெருக்கம், ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த தொடர்பு இழந்தவர்களாக நாங்கள் காணப்படலாம். இந்த காலை வேளையில் உங்களுடைய உள்ளத்துக்கு நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய மனதில் எந்த வார்த்தைகள் அதிகமாக பதிஞ்சிருக்குது? எந்த வார்த்தைகள்? கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை பதிஞ்சிருக்கிறதா, அல்லது மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுகிறதான வார்த்தை பதிஞ்சிருக்கிறதா? அநேகர் இன்றைக்கி எங்களுடைய நாங்கள் போகிறதான இந்த பயணத்திலே, நாங்கள் போகிறதான பாதையிலே ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை என்று உள்ளத்தில் பதிஞ்சிருக்கும் இருந்தால் என்றால், எந்த சூழ்நிலை ஆகட்டும், எப்படியான சூழ்நிலை ஆகட்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தோல்வியான வார்த்தைகள், தோல்வியான குடும்ப சம்பந்தமான வார்த்தைகள் என்று உள்ளத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிடலாம். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க இருக்க எந்த சூழ்நிலையாகட்டும் பயமில்லாமல் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தன்மை உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறதான காரியம், சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள் நிமித்தமாக அநேகர் எனக்கு ஏதாவது சொல்கிறாங்க, அதனால எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையாங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்களா? அல்லது கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதான காரியத்துக்கு நான் கீழ்ப்படினா? இது முக்கியம். அப்புறம் 15ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றார், அதற்கு கர்த்தர் என்ன சொல்றார்? ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர் நீ போ. அந்த இடத்துல அவர் எப்படி சொல்லிப்பாரோ தெரியாது, இந்த மாதிரி சொல்லிப்பாரோ தெரியாது. ஏன்னு சொன்னால் இவன் ஆண்டவருக்கே ஒரு வழியை காமிக்கிறான் அனனியா. நம்மெல்லாம் யாரு? ஆண்டவருக்கே புத்திமதி சொல்கிறவங்க இல்லையா? நாங்கள் ஆண்டவர் எங்களை அறிந்து தெரிந்து எங்களை அழைத்த பிறகு ஆண்டவரை இந்த வழி, இந்த நேர் தெருவு அது சரி வராது. ஆண்டவரை அந்த மனசை மாற மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர் நீ போ. அவன்
புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அனனியா பார்க்கிறாரு, அந்த மனுஷன் இவனுக்கு போய் நான் ஜெபம் பண்றதா? ஆண்டவர் சொல்றாரு, அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் மத்தியில என்னுடைய நாமத்தை சொல்லுகிறவனாக என்னுடைய பாத்திரமாக நான் காண்கிறேன். ஆண்டவர் நாம் பார்க்கிற பார்வை அல்ல, ஆண்டவர் பார்க்கிறது. ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமான பார்வை, அவனுடைய சிந்தனையே வேற. ஆண்டவர் இந்த மனிதனை ஒரு கொலைக்காரனாக, தீங்கு செய்கிறவனாக, தீமை செய்கிறவனாக, உபத்திரம் செய்கிறவனாக ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் பார்க்கிறார், அவன் என்னுடைய பாத்திரம், அவன் என்னுடைய பாத்திரமாக இருக்கிறான். அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு போக ஒரு மனிதனாக நான் அவரை மாட்ட போறேன். உலகத்தால் என்னுடைய பார்வை உங்களுக்கு இன்னைக்கு குற்றம் சாட்டி, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை பார்க்கிறதான பார்வை அற்புதமான ஒரு பார்வை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் என்னையும் அவர் பார்க்கிறார். நீ என்னுடைய மகன், ஆமென், ஹல்லேலூயா. நீ என்னுடைய மகள், ஹல்லேலூயா. என்னுடைய பாத்திரமாய் நீங்க இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நியாயத்தை இருக்க முடியுமா இருந்தால் எப்படி அவருக்கு நியாயத்தை இருக்கலாம்? அவருக்கு எப்படி நியாயத்தை இருக்கலாம் பாருங்களேன். அனனியாவுக்கு பார்க்க ஆண்டவுடைய அனனியா எப்படி அவரை நியாயத்தை இருக்கிறார், ஆண்டவர் பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு சொல்லி. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில், வாலிபர்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு குறைபாடு கண்டு மற்றவங்கள் காண்பிக்கிறதான குறை நிமித்தமாக ஐயோ நான் பலவீனமாக இருக்கிறேனே, எனக்கு ஏதாவது செய்ய முடியாது என்கிறதான அந்த 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 விதமான சிந்தனைக்குள்ளாக நீங்கள் சிக்கிக்கொண்டு அந்த குகைக்குள்ளாக இருக்கிறவராக நீங்கள் காணப்பட்டிருந்தாலும், பெரியவர்களும் கூட, அப்பாமார்களும் கூட, புருஷர்களும் கூட, தாய்மார்களும் கூட ஏதோ ஒரு சிந்தனை உங்களை ஆட்டி படிக்கிறதுனால நீங்கள் அப்படி இருக்கிறதுனால என்னால் ஒன்றுமே முடியாது, நான் சொல்கிற வார்த்தை சரி வர மாட்டேங்குது, நான் செய்கிறதான கிரியை செய்ய மாட்டேங்குது, எனக்கு ராத்திரி தூக்கமின்றி நான் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறேன் என்று சொல்லி சில பேர் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார். சவுல் பக்கம் கர்த்தர் இருந்தார். சவுலை ஆண்டவர் ஒரு பாத்திரமாக பார்க்கிறார். மற்ற ஜாதிகளுக்கு ஆண்டவர் அனனியாவை ஒரு பக்கத்தில் பார்க்கிறாரு, அது பிறகு சவுலை பார்க்கிறார். அந்த இடத்துல இந்த நடந்ததான இந்த சம்பவம், ஆண்டவர் பேசுகிறான காரியம் அனனியாவுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை கொண்டு போகிறாரு. அதோட சவுளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் எங்கள் அனைவரையோடும் இருந்து எங்களை காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் விரும்புறதில்லை, யாராவது இடத்துலேருந்து ஆண்டவர் கிரியை செய்தால் நாங்கள் பார்ப்போம், அப்படி ஆண்டவர் அப்படி கிரியை செய்கிறார், அவரோட எப்படி கிரியை செய்கிறார், அவரோட கிரியை செய்ய முடியுமா என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஆனாலும் கர்த்தர் எங்கள் எல்லோரோடையும் கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி பாவம் செய்துட்டேன், நான் விழுந்து போயிட்டேனே, ஐயோ என்னால் முடியலையே என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தர் இந்த கூட உங்களுக்கு பலன் தருகிறார். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பத்தக்கதாக, அவருடைய ஒரு பாத்திரமாக மாறத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தை பார்த்து மிதித்து போடுறவர் அல்ல, அவர் ஒரு பாத்திரமாக பார்க்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் இங்கே பாருங்க, அவர் சொல்றார், அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். 17ஆம் வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். நல்லா பாருங்க, இந்த வசனத்தில் தான் அனனியா வாழ்க்கையில் மாறின இடம், உண்மையிலே மாறின இடம் பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து என்ன சொல்கிறார்? சகோதரனாகிய சவுலே. முதல் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? மனுஷனே அப்படின்னு கேட்டான். இப்பொழுது என்ன சொல்றாரு?
சகோதரனாகிய சவுலே தேடி வருகிறார். இந்த நேரத்தில் அனனியாவோட உள்ளத்தில் ஒரு மாற்றம். இப்பொழுது சவுல் சிறைச்சாலையில் கொண்டு போன ஒரு மனிதன் அல்ல, அவங்களே பிடிக்கத்தக்கதாக வந்த ஒரு மனிதன் அல்ல. சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு இந்த பாருங்க, இப்போ இந்த வசனத்தில் பாருங்க, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கு பரிசுத்த ஆவியானவர்னாலே நிரப்பும் படிக்கு என்னை அனுப்புனார் என்றார். ஆண்டவர் அனனியாவோட பேசும்போது அனனியாவுக்கு தெரியல, ஏற்கனவே நடந்த சம்பவம் ஒன்றுமே தெரியாது. அதாவது பரிசுத்த பவுல் அங்கே தரிசனமாகி அவருடைய பார்வையற்றவனாக, அவருக்கு ஒன்றும் சாப்பிடாம ஒன்றும் தெரியாமல் இப்போ 3 நாள் ஆகி அவர் தமஸ்குவில் இருக்கிறாருங்கிறது அனனியாவுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ என்று சொல்லி அங்கே ஜெபம் பண்ண சொல்லி. இந்த தரிசனமானது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த வார்த்தை எனக்கு சொல்லி இல்லை. ஆனால் அனனியா ஆண்டவருடைய சத்தத்துக்கு தன்னுடைய மனசை திடன் கொண்டு, என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் பயம் இருந்தாலும், என்னதான் மனசோர்வு இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லி துணிந்து தன்னுடைய உள்ளத்தை அர்ப்பணிக்கும் போது, தன்னுடைய முடியாமை தன்மை இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் செய்கிறதான முயற்சி கூட அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவருக்கு புதிய வெளிப்படுத்தலை தருகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ வரும்போது உனக்கு முன்பதாக தரிசனமாகின கர்த்தராகிய இயேசு என்னை அனுப்புனார் உன் பார்வை அடையத்தக்கதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அங்கே பாருங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுகிறார். அந்த தரிசனத்தை பெற்றவனாக அங்கே அனனியா வருகிறார். வந்து அனனியா ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது பாருங்க, உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த சம்பவத்தை குறித்து. அனனியா போய் ஜெபம் பண்ணுகிறார். யாருக்கு? அவருடைய பார்வையில் ஒரு தீவிரவாதிக்கு. சரியா? ஜெபம் பண்ணும்போது அவர் பார்வை அடையும் பொழுது மீன் செதிகள் போல கீழே விழுந்துச்சான். அப்புறம் பார்வை அடைந்த உடனே அனனியாவுக்கு உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்யும்போது உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும்? உங்களுடைய மனசோர்வு எல்லாமே அப்படி உடைஞ்சி போய் ஆண்டவருக்காக காரியம் செய்யணுமேங்கிறதான எண்ணம் வராதா? உங்களுக்கு வராதா? அனனியாவுக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு யோசனை வந்திருக்கும். அடே, ஆண்டவர் அற்புதமாக இருக்கிறாரே, என்னையும் கூட கொலைக்காரங்களை மாற்றத்தக்கதாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரே, தூள்காரங்களை மாற்றத்தக்கதாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரே, விபச்சாரம் செய்கிறவரை மாற்றத்தக்கதாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரே, நான் ஒளிஞ்சு கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னை மாற்றுறார் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆண்டவர் அனனியாவுக்கு இந்த இடத்துல ஒரு உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதாக. ஏன்? ஆண்டவர் தரிசனமாகின பிறகு பவுலுக்கு என்ன நடந்துச்சு? திரும்பி சொல்றான் கதை. என்ன நடந்துச்சு? பார்வை இல்லாமல் போனான். பார்வை அற்றவனாக மாற்றின ஆண்டவருக்கு பார்வை கொடுக்க முடியாதா? முடியும். ஆண்டவருக்கு என்ன பெரிய மலையா இது? ஏன் இந்த அனனியாவோட சுத்தி கொண்டு இருக்கிறாரு ஆண்டவர்? ஏன் என்னோட சுத்துறாரு? ஏன் ஆண்டவர் உங்களோட சுத்துறாரு? அந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. ஊழியத்தை விட்டு, அதாவது ஆண்டவருக்கு செய்கிறதான பணிகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி போகலாம். ஐயா, எனக்கு முடியல, நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு நான் வாரேன்னு சொல்லலாம்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நான் பலவீனமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பலவானாக மாற்றத்தக்கதாக அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அந்த மனுஷனோட போகிறேன் சொல்றவனை பிடிச்சு கொண்டு ஏன் ஆண்டவர் இப்படி தளிக்கிறார்? இல்லை, அவரை உற்சாகப்படுத்துகிறார். அவரும் ஆண்டவருக்கு வேணும், அனனியாவும் வேணும், சவுலும் வேணும். ஆண்டவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு பட்சபாதமே இல்லை. அவர் நம்மோடு இருந்து அதிசயமாக உங்களுடைய வாழ்க்கை, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிற வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு குகைக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையை மாற்றவும் முடியும். ஹல்லேலூயா. உங்களை வைத்து ஒரு பாத்திரமாக எத்தனையோ ராஜாக்களை, எத்தனையோ ஜனங்களை மாற்றத்தக்கதாக ஆண்டவர் ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்தவும் முடியும். ஹல்லேலூயா. அனனியாவை பயன்படுத்தினார். அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அங்கே பாருங்க. இப்பொழுது மற்ற பக்கம் பாருங்க, கொஞ்சம் யோசிப்போம். இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிப்போம். சவுல் இப்படி கண்கள் தெரியாமல் இருக்கிறார். இப்போ சவுலுக்கு அனனியா வரும் வர தெரியாது, அனனியா யாருன்னு சொல்ல தெரியாது. சரியா? சவுல் கண்கள் தெரியாமல் அப்படியே இருக்கார். சொல்லுவே, அப்படியே இருக்கார், தெரியாது. அனனியா வந்து சவுலே சவுலே, அனனியா நான் தான், நீ தரிசனம் காக்கிற அனனியா நான் தான், நீ வரும்போது உனக்கு தரிசனமாக இயேசு என்னை அனுப்பினார் என்று சொல்லி கை வச்சு அவருக்கு ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ண உடனே கண்கள் திறக்கப்பட்டது. திறந்த உடனே அவர் யாரை கண்டிருப்பாரு? யாரை கண்டிருப்பாரு? அனனியா. அனனியா 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 வந்து சவுலுக்கு யாரு? சவுளுடைய பார்வையில் அனனியா யார்? ஒரு சத்துரு, சிறைச்சாலைக்கு கொண்டு போக தீவிரமாக வந்த ஒரு கைதி. அவனை பிடிச்சு கொண்டு போகிறது தான் வந்தார் அவர்களை. அந்த இடத்துல இருந்து ஒருவன் வந்து அந்த சத்துரு, அதாவது அவனுக்கு எதிரியாக இருந்த அந்த மார்க்கத்தை அழிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒருவர் வந்து இவருக்கு கை வச்சு ஜெபிக்கிறார். இது அற்புதமான செயல் இல்லையா? ஆண்டவர் என்னத்தை சவுலுக்கு உணர்த்துறார்? சவுலே சவுலே, நீ நினைச்சு கொண்டிருக்கிற கர்த்தர் என்கிறவர், கர்த்தர் இப்படித்தான் கிரியை செய்வார்னு சொல்லி அவன் ஒரு வட்டத்துக்குள்ளாக, ஒரு பிரேம்குள்ளாக அவர் சிந்திக்கிறார். ஆண்டவர் சவுலுக்கு உணர்த்துறார், நீ யாரை சிறைச்சாலையில் கொண்டு போனேயோ, நீ யாரை ஒதுக்கி மிதிச்சு தள்ள போனையோ, யாரை நீ அழிக்க போறையோ, யாரை நீ வெறுக்க போகிறையோ, அவரின் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உதவி செய்ய வருகிறார். நம்முடைய ஆண்டவர் சவுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிந்தனை, நாங்கள் தியாலஜி என்று நாங்கள் சொல்லுவோம், இறையல் கருத்து. சவுல் தான் அதிகமாக நிருபவங்கள் எழுதி வேதாகமத்தில் ஆண்டவருடைய பற்றி இறையலை சரியாக ஜனங்களுக்கு போதித்தது. சபை இறையல், சபைவியல், அதாவது ஆண்டவர் பற்றி தான் இவையல் என்பதை சபைக்கு உணர்ந்து கொடுத்தது சவுல். அவனுக்கு இருந்த இறையல், அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அந்த வேதாகமத்தை, அந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கிற அந்த வைராக்கியமான அந்த 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 சிந்தனையை ஆண்டவர் மாற்றி இந்த இடத்துல அற்புதமாக கிரியை செய்கிறார். ஆகவே அதிகமாக யாரையும் ஒதுக்கி ஒதுக்கி மிதித்து போட வேணாம். காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களையும் ஒருவரை உங்களுக்காக பயன்படுத்தக்கூடும், உங்களுக்காக எனக்காக பயன்படுத்தக்கூடும். என்னுடைய ஆண்டவர் பெரியவர். சவுளுடைய அந்த இறையல் சிந்தனை உண்மையிலே மாறின இடம் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடம் தான் அவர் யோசித்தார், அடே நான் வந்து சிறைச்சாலையில் போடும்படியாக வந்த ஒரு மனிதன் எனக்கு வந்து ஜெபம் பண்றானே, அவனை பிடிக்கத்தான் நான் வந்தேன். இந்த பரிசுத்தவான் வந்து இப்ப எனக்கு ஜெபம் பண்றானே, நான் பார்வை அடையத்தக்கதாக அவனை ஆண்டு அனுப்புறதா இருந்தால், நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர், பெரியவர், அவர் உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர், பாவியை நேசிக்கிறவர், என்னையும் மாற்றக்கூடிய வைராக்கியத்தோடு ஒரு பெருமையில் இருக்கிற இந்த சவுலை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். பெருமையும் அகந்த தன்மையிலும் இருந்த அந்த அந்த வைராக்கியத்தில் வந்த சவுலை ஆண்டவர் மாற்றுறார், அனனியாவை மாற்றுறார்.
அனனியா பக்கத்தில் ஐயோ நான் அங்கே ஊழியம் செய்ய போக மாட்டேன், இங்கே செய்ய மாட்டேன், அவனோட சத்துருன்னு சொல்லி சிந்தனையோடு இருக்கிற இவங்களோட நான் பழக மாட்டேன், அப்படி தான் எங்கள் சபையில் இருக்குது. பரிசுத்த பவுல் இந்த இடத்துல அவருடைய வார்த்தை பாருங்க. உடனே அவன் கண்கள் திறந்து 19ஆம் வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குள்ள சீசரோடனே சில நாள் இருந்து 20ஆம் வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஆமென், ஹல்லேலூயா. உடனே அவர் எழும்பி கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி எல்லாத்துக்கும் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. சவுலை மாற்றின தேவன், அனனியாவை மாற்றின தேவன், அந்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை செய்யத்தக்கதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி மறைந்து போயிருக்கிற, ஒளிந்து போயிருக்கிற, பயம் என்று இருக்கிறதான, பயத்தோடு கூட சுற்றி இருக்கிறதான வாழ்க்கை மாறி நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருவோம். அனனியாவை போல, சவுலை போல நீங்கள் இருக்கிறதா இருந்தால், ஆண்டவரே நான் இப்படித்தான் வழின்னு சொல்லி ஒரு 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 வைராக்கியத்துக்குள்ளாக, ஒரு பிரேம்குள்ளாக, ஒரு வழி, இந்த வழியில் விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு இருக்கிறதா இருந்தால் ஆண்டவர் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் மனம் திருந்தவர்களாக, உன்னை பகைக்கிறவனை நேசிக்கிறவனாக, அவர்களுக்கு இயேசு தான் மெய்ப்பன் என்று ஆண்டவருடைய குமாரன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் பரிசுத்த பவுலை மாற்றினது போல எங்களை மாற்றத்தக்கதாக, ஆண்டவருக்கு சொல்வதை நாங்கள் செய்யத்தக்கதாக நாங்களும் எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் கீழ்ப்படிவோம். நாங்கள் எளிமை நின்று ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நீர் என்னோடு இருந்து பேசி எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறதா இருந்தால் தயவு செய்து உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சொன்னால் நான் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த நெருக்கடியாகட்டும், என்ன வேதனையாகட்டும், சுவாமி நான் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உம்மோடு இணைந்திருக்க என்னுடைய வாழ்க்கை பூராவே சவுளை போல, அனனியாவை போல மற்றவர்களுக்கு ஜெபித்து என்னுடைய தாளந்துகள், என்னுடைய அந்த நாமத்தை பரப்பிக்கத்தக்கதாக நான் சுவாமி உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை
ஐயா சுவாமி, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவிசாய்க்கத்தக்கதான கிருபை தந்து, அதுவும் கூட புதிய வெளிப்படுத்தலை தந்து, அற்புதமான பாதையில் எங்களை கொண்டு வந்து சுவாமி, இந்த உலகத்தால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு உடைய ஜீவனை கொண்டு போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக சுவாமி. அனனியாவை போல, சவுலை போல எங்களை மாற்றி உடைய நாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாக, உமக்கு உகந்த பாத்திரமாக சுவாமி எங்களை பயன்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். உடைய அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது என் தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் நெருக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக திடன் கொண்டு பலனோடு போய் வாங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக இருக்கார். நன்றி. விசேஷ ஜெபத்தோடு